கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில், பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வாறு சொன்னார்? யாரை குறிப்பாக இப்படி சொன்னார்? நம் தந்தை அப்பா என்று அழைப்பதோ தவறா? தகப்பனின் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்பது தானே 10 கட்டளைகளில் ஒன்று. நாம் இந்த 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது யூத மத தலைவர்கள், வேதபாரகர், பரிசேயர் மட்டுமே இங்கு குறிப்பிடுகின்றார். அவர்களை ரபி என்றும் தந்தை, பிதா, குருக்கள் பட்டம் அளித்து அழைத்தார்கள். ஆம், அன்று போல இன்றும் கிறிஸ்தவ சில தேவாலயங்களில் ஃபாதர், குருக்கள், ரெவரண்ட் என்றதான பட்டம் போட்டு இயேசு எங்கேயாவது அழைக்க சொன்னாரா என்றால் இல்லை. என்னையும் அழைக்காதீர்கள் என்கிறார். நமக்கு ஃபாதர், பிதா என்பது ஒருவர். அப்படி இருந்தும் கூட அவர்களை ஃபாதர் பட்டம், தந்தை பட்டம் போட்டு நாம் அழைக்கிறோம். ஏன்? சபையில் உள்ள முதிர்ந்த வேத வல்லுநர்களை பார்த்து தந்தை என்று ஜனங்களை அழைப்பார்கள். அது தவறு அல்ல. தங்களை பெயருக்கு முன்பாக ஃபாதர், ரெவரண்ட் பட்டம் போடுவது எதனால்? தங்களை உயர்த்தி மகிமைப்படுத்த வேண்டாம் என்று இயேசுவின் ஒரு அன்பு போதனை. அன்று மாயக்காரராகிய வேதபாரகர், பரிசேயர் போல இன்று சபைகளில் அநேக பிஷப், ரெவரண்ட், பாஸ்டர்ஸ் உண்டு. இவர்களது பட்டத்தை எடுத்துவிட்டு சகோதரரே என்று அழைத்து பாருங்கள். அவர்களது ஒரிஜினல் முகநாடு எப்படி இருக்கும் என்று வேறுபடுவதை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ பிதாவாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உயர்த்தப்படுவான் என்கிறார். மற்றும் இயேசுவே சொல்கிறார், நாம் யாவருக்கும் சகோதரராக இருக்கிறார். கிறிஸ்துவும் நமக்கு சகோதரராக இருக்கிறார். பரலோகத்தில் உள்ள ஒருவர் மட்டுமே நமக்கு பிதாவாக இருக்கிறார், ஃபாதர். கிறிஸ்து ஒருவரே நமக்கு குருவாக இருக்கிறார். ஆகவே பூமியில் ஒருவனையும் பிதா என்றும் அழைக்க வேண்டாம், குரு என்றும் அழைக்க வேண்டாம். ஆமென். காட் பிளஸ் யூ.